ஹாய் வெல்கம் டு msadisir.com யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறது புஷ்அப். புஷ்அப்பினுடைய நன்மை என்ன, எப்படி செய்யலாம், எந்தெந்த மசில்ஸுக்கு அது பயனுடையதாக இருக்கும், எந்தெந்த விளையாட்டுக்கு ஆரம்பத்தில் இதை செய்யலாம், அப்படியான விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். புஷ்அப் என்றால் என்ன? புஷ்அப்ங்கிறது உடல் எடையை பயன்படுத்தி எங்களோட உடல் எடையை மட்டும், வேறு வெயிட்ஸ் எதுவும் வெளியே உள்ள வெயிட்ஸ் எதுவும் பயன்படுத்தாமல் எங்களோட உடல் எடையை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதனால் கை, மார்பு, நெஞ்சு பகுதி, தோல் தசைகளை நாங்கள் செயற்படுத்தி ஃபிட்டாக முடியும். வீட்டிலேயே செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வேற ஒரு எக்யூப்மெண்ட் அல்லது வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் இதை வீட்டில் செய்யக்கூடியதாக இருக்கும். மிக இலகுவாக எங்களோட உடல் எடையை பயன்படுத்தி ஒரு சின்ன இடத்துல, எங்களோட உடலை நீட்டக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய பயிற்சியாக இது இருக்கும். அடுத்தது புஷ்அப் எக்ஸசைஸினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது கை மற்றும் நெஞ்சு வலிமையை அதிகரிக்கும். அப்போ அந்த ஃபிட்னஸ், கை மற்றும் நெஞ்சினுடைய மார்பினுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். உடலுக்கு சக்தி மேம்படும். கலோரி, எங்களோட உடலில் இருக்கக்கூடிய மேலதிக கலோரிகளை எரிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக நாங்கள் இந்த புஷ்அப்பை பார்த்துக்கொள்ள இயலும். இந்த புஷ்அப் செய்கிறதால தோள்பட்டைகளில் ஸ்ட்ரென்த் அதிகரித்து நாங்கள் விளையாட்டில் உயர்ந்த திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புஷ்அப்புக்கு இருக்குது. அடுத்தது புஷ்அப் செய்கிறது எப்படி? புஷ்அப் செய்கிறது வெறுமனே ஒரு சின்ன விஷயம்தான். எங்களோட உடல் எடையை பயன்படுத்துறது. கைகளை தோளுக்கு அகலமாக, படத்தில் காட்டியிருக்க மாதிரி தோளுக்கு அகலமாக வச்சுக்கொள்ள வேணும். உடலை நேராக வச்சுருக்கணும். நீட்டி காலில் இருந்து உடல் நேராக இருக்கணும். மெதுவாக கீழே இறங்கி மீண்டும் மேலே வர ஒரு பொசிஷன் தான் புஷ்அப். இதை ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் செய்து பார்த்துருப்பீங்க. சீரான சுவாசம் கட்டாயம் இருக்கணும். மூச்சை அடக்கி செய்கிறதில்ல. கட்டாயமாக உங்களுடைய சுவாசம் சீரானதாக இருக்க வேணும். அடுத்தது புஷ்அப் எக்ஸசைஸ் வேலை செய்யும் முக்கிய தசைகள். எதுக்கெல்லாம் இந்த புஷ்அப்பை நாங்கள் எந்த தசைகளை விருத்தி செய்கிறதுக்கு நாங்கள் புஷ்அப்பை பயன்படுத்தலாமாங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். ஒன்று, செஸ்ட்டில் உள்ள மார்பு தசையை நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். புஷ்அப் செய்யும்போது அதிகமாக நாங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய முக்கியமான தசை இந்த மார்பு தசை தான். ரெண்டாவது, கையின் பின்புறம் உள்ள தசை. இதை கையை நேராக தள்ள உதவுது, கீழே இருந்து மேலே தள்ளுறதுக்கு உதவுது. அடுத்தது தோல் தசை, தோலின்ற வலிமை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இப்படியாக இருக்கும்போது அடுத்தது வயிற்று தசைக்கும் நாங்கள் இதை வயிற்றை இறுக்கி கொள்றதுக்கும் அல்லது வயிற்றில் உள்ள தசைகளை நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக்கி கொள்றதுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது முதுகில் உள்ள தசைகளை ஸ்ட்ரென்த்தாக்கி கொள்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்த இயலும். இடுப்பு பின்புறத்தில் உள்ள தசைகளை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள இயலும். இப்படி நிறைய உடலில் உள்ள தசைகளை நாங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த புஷ்அப்பை பயன்படுத்தி கொள்ள இயலும். அடுத்தது, புஷ்அப் எந்த விளையாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தோம்? பெரும்பாலும் தோள்பட்டையோடு சம்பந்தப்பட்ட தசைகளை பயன்படுத்தி விளையாடப்படுகின்ற அனைத்து விளையாட்டுகளும், பெரும்பாலும் துடுப்பாட்டத்தை பயன்படுத்துகிற எல்லா விளையாட்டுகளுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்த இயலும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களோட கையில் உள்ள தசைகளை வலுப்படுத்த வேண்டியது இந்த விளையாட்டுகளுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்குது. எங்களோட கையில் உள்ள தசைகளை வலுப்படுத்தாமல் நாங்கள் துடுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த விளையாட்டுகளுக்கும் நாங்கள் சிறப்பாக செயற்பட முடியாது. அதே நேரம் ஃபுட்பாலுக்கும் பேலன்ஸ், அப்பர் பாடி ஸ்ட்ரென்த், இடுப்புக்கு மேலே உள்ள எங்களோட உடம்பு தசைகளை வலுப்படுத்தி கொள்றதுக்கும் இது தேவை. அடுத்தது கிரிக்கெட், நான் சொல்லிட்டேன். துடுப்பை பயன்படுத்துகிற எல்லா விளையாட்டுகளுக்கும் இந்த புஷ்அப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளையிலும். பாஸ்கெட் பால், வாலிபால், ஸ்விம்மிங், பாக்ஸிங், அத்லெட்டிக்னு சொல்லி நாங்கள் நிறைய ஈவெண்ட்டுகளுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள இயலும். பெரும்பாலும் இடுப்புக்கு மேலே நாங்கள் தசைகளை பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகளில் கட்டாயமாக இதை பயன்படுத்தணும். ஷோல்டரை பயன்படுத்தக்கூடிய கிரிக்கெட்டில் துடுப்பாட்டம், பால் வீசுறது, த்ரோ பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த மசில்ஸை நாங்கள் ஸ்ட்ரென்த் ஆக்கணும்.
ஷோல்டர் மசில்ஸ் வயிற்றில் உள்ளது, முதுகில் உள்ளதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த புஷ்அப் மிக சிறந்த ஒரு உடற்பயிற்சி. அடுத்தது புஷ்அப் எத்தனை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிகினர்ஸ் 5லிருந்து 10 ரெப்ஸ் செய்யலாம். 5லிருந்து 10 செய்யலாம். இதை 2 செட் செஞ்சீங்களா இருந்தால் நீங்கள் செய்யலாம். இது ஒவ்வொருத்தருடைய உடல் தகமையை பொறுத்தது. ஆரம்பத்தில் செய்யும்போது நாங்கள் முழங்காலில் இருந்து செய்யலாம். புஷ்அப் முழங்காலில் இருந்து செய்யலாம். மீடியமாக இருந்தால் 10லிருந்து 25 புஷ்அப் எடுக்க இயலும். இதில் 3 அல்லது 4 செட் நீங்கள் செய்யலாம். மீடியமாக பழகின ஒரு ஆளாக இருந்தால். இது நார்மல் புஷ்அப், நீங்கள் காலை நீட்டியே செய்ய இயலும். அடுத்தது அட்வான்ஸ் நல்ல செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் 25லிருந்து 50 ரெப்ஸ் நீங்கள் செய்யலாம். 25லிருந்து 50 தடவை செய்யலாம். இது 4லிருந்து 5 செட் செய்யலாம். இது வளமையாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால். இதில் வேரியன்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ஸ் காலை தூக்குறது, கையை தூக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த வகைகளுக்கு ஏற்ப அட்வான்ஸாக செய்யக்கூடியாக செஞ்சு கொள்ள இயலும். அடுத்தது டிப்ஸ் என்ன சொல்லலாம்னு சொன்னால், ஒன்று பொடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 2வது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்ததும் வேகமாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை. முதலாவது 5 அடித்து பழகுங்க, பிறகு 10 அடிங்க. இப்படி மெதுவாக அதிகரித்து கொண்டு போங்க. அடுத்தது ரெஸ்ட், ஒரு ரவுண்டுக்கு இடையில் ரெஸ்ட் 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். உங்களோட பாடி ஃபிட்டை பொறுத்தது அது. டெய்லி ப்ராக்டிஸில் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்களா இருந்தால் மிக பிரயோசனமாக இருக்கும். ஆக இந்த புஷ்அப் எங்களோட அப்பர் பாடி மேலே உள்ள, இடுப்புக்கு மேலே உள்ள தசைகளுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். தினமும் 10லேருந்து 15 முறை செய்யலாம், தடவைகள் செய்யலாம். உடலை வலிமையை மேம்படுத்துங்க. இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. 1 மாதத்தில் நல்ல பலனை இங்கே எதிர்பார்ப்பீங்க. இது போன்ற எக்ஸசைஸ் தொடர்பான, உடற்கல்வி தொடர்பான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு எக்ஸசைஸில் சந்திக்கலாம். பாய். இந்த புஷ்அப் தொடர்பாக நீங்கள் ஆர்டிக்கலாக வாசிக்கணுமாக இருந்தால் ஆர்டிக்கல் msadish.com வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளையிலும். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவையாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகி ஹாய் என்று ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி